சிலிண்டர் தட்டுப்பாடு. தமிழகத்தை வஞ்சிக்கும் என்டிஏ அரசுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வீரவநல்லூர் பேரூர் கழகத்தின் சார்பில் என்டிஏ அரசுக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி, தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் இணைந்து வீரவநல்லூர் பஸ் நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். திமுக பேரூர் கழக செயலாளர் வி. சுப்பையா தலைமையில் துணைத் தலைவர் முத்துராமலிங்கம், பொருளாளர் முத்துக்குமார், தகவல் தொழில்நுட்ப அணி அண்ணாதுரை, ஜான் மத்தியஸ், மாவட்ட பிரதிநிதி சுப்புக்குட்டி மற்றும் கவுன்சிலர் சிதம்பரம், மனிதநேய மக்கள் கட்சியின் நெல்லை மாவட்ட துணைத் தலைவர் வீரை பி. நவாஸ் ஷெரீப், நகர தலைவர் ஜாகிர் ஹுசேன், மனிதநேய மக்கள் கட்சி நகர செயலாளர் ஆசிக் இலாஹி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நகர செயலாளர் அசன் மைதீன், மனிதநேய மக்கள் கட்சி நகர பொருளாளர் சாகுல் அமீது, மனிதநேய மக்கள் கட்சி நகர துணை செயலாளர் மன்சூர் ஜலீல், கோதர் செய்யத் அலி, மெகராஜ் நியாஸ், காதர் மைதீன், சாதிக். இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட பொருளாளர் பி. ஆதம் இல்யாஸ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நகர துணைத் தலைவர் கே. அசன் முகைதீன், மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட துணை செயலாளர் அப்துல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்திலும் பொதுமக்களுக்கு சிலிண்டர் கிடைப்பதில் பெரும் சிக்கல் நிலவுகிறது. சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான காலக்கெடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் பதிவு செய்ய முயற்சித்தாலும் பலருக்கு இணைப்பு கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பெரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சுபாஷ் நன்றி கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய மத்திய அரசின் இப்போதைய சிலிண்டர் தட்டுப்பாடை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது. திரளாக கலந்து கொண்டு அனைவரும் ஆதரவு தரும்படி பேரூர் கழகத்தின் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை. என்டிஏ அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் என்டிஏ அடிமை கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். என்னாச்சு 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 என்னாச்சு? தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் என்னாச்சு? தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்னாச்சு? வரவில்லை 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 வரவில்லை. குடிநீர் நிதி வரவில்லை. குடிநீர் நிதி வரவில்லை. காணவில்லை 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 காணவில்லை. கல்வி நிதியை காணவில்லை. கல்வி நிதியை காணவில்லை. அனுமதி இல்லை அனுமதி இல்லை அனுமதி இல்லை அனுமதி இல்லை. கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா? கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லையா? ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா? கீழடி அகழாய்வு முடிவை ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா? தடுக்காதே 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 தடுக்காதே. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே. தடுக்காதே 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 தடுக்காதே. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே. சிலிண்டர் எங்கே? 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 வாய்ச்சவடால் மோடியே சிலிண்டர் எங்கே? வாய்ச்சவடால் மோடியே சிலிண்டர் எங்கே? சிலிண்டர் எங்கே? சிலிண்டர் எங்கே? சிலிண்டர் எங்கே? சிலிண்டர் எங்கே? வாய்ச்சவடால் மோடியே சிலிண்டர் எங்கே? வாய்ச்சவடால் மோடியே சிலிண்டர் எங்கே? துப்பில்லை 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 துப்பில்லை. சமையல் சென்ற பிரச்சனையை
சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்க்க துப்பில்லை சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்க்க துப்பில்லை தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு தோற்று போச்சு மோடியின் வெளியுறவு கொள்கை தோற்று போச்சு மோடியின் வெளியுறவு கொள்கை தோற்று போச்சு கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் தப்பாய்களை கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் தப்பாய்களை கண்டிக்கிறோம் மக்களை அழைக்க விடும் மோடியை கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்யும் அடிமை கூட்டணியை கண்டிக்கின்றோம் நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை போக்கீடு சிலிண்டர் தட்டுப்பாடை போக்கீடு பாடம் போடுவோம் எதிரிக்கும் துரோகிக்கும் பாடம் போடுவோம் எதிரிக்கும் துரோகிக்கும் பாடம் போடுவோம் தமிழ்நாடு அணி வெல்லட்டும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும் தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும் வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் போராட்டம் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் போராட்டம் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் போராட்டம் தமிழ்நாடு வெல்லட்டும் மோடி அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக நமது வீரவனலிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் சுப்பையா அவர்களே மற்றும் தோழமை கட்சியினுடைய அனைத்து தலைவர்களையும் மற்றும் தொண்டர்களையும் வரவேற்றுக் கொண்டு இன்று நடைபெற்றுக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசினுடைய மோடி அரசினுடைய கேஸ் தட்டுப்பாடு மற்றும் டீசல் பெட்ரோல் ஆகியவை தட்டுப்பாடு காரணம் காட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் வல்லரசு ஆகிவிடுவோம் என்று மோடி அரசை சார்ந்தவர்கள் நாட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதே வல்லரசாக ஆகக்கூடிய ரஷ்யாவில் எத்தனை வருடங்களுக்கு கேஸும் பெட்ரோல் டீசலும் இருக்கு என்று அவர்கள் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இப்படி நாள் பூரா இந்த மோடி அரசு இந்த நாட்டு மக்களை பொய் சொல்லியே குழப்பிக் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு அடிமையாக இந்த தமிழக கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு தோற்று போச்சு. மோடியின் வெளியுறவு கொள்கை தோற்று போச்சு. கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் டப்பா இன்ஜினை கண்டிக்கின்றோம். என்னுடைய செயலாளர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெயில் அதிகமாக இருப்பதால் அதிகமாக பேச விரும்பல. இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம்
மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கையினால் ஏற்பட்ட தட்டுப்பாடு. அமெரிக்காவின் இப்பொழுது ஒப்பந்தம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உலக நாடுகளுக்கு நான் தான் பெரிய ரவுடி என்று அறிவுறுத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவுடன் இன்று கூட்டணி சேர்ந்ததால் ஈரான் வழியாக நமக்கு வரக்கூடிய எண்ணெய் வளங்களை தடுத்து விட்டது. அதனால் ஏற்பட்ட தட்டுப்பாடு. இந்த பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்திய பொருளாதாரத்தை நாசமாக்கிய இந்த மோடி இன்று எந்த முகத்தோடு இன்று ஓட்டு கேட்டு வரப்போறாரு தெரியல. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டமானி ஏறிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க கேட்ட தமிழ்நாடுமா. உன்னுடைய தவறான பொருளாதார கொள்கை, உன்னுடைய தவறான வரி விதிப்பு, உன்னுடைய தவறான ஜிஎஸ்டி ஆகியவற்றால் இன்று பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நீ தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போறேன்னு தெரியல. இருந்தாலும் மக்கள் மத்தியில இந்த குறைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதால் கண்டிக்கின்றோம். மக்களை அலையவிடும் மோடியை கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் அடிமை கூட்டணியை கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு. உடனடியாக நடவடிக்கை எடு. போக்கிடு. சிலிண்டர் தட்டுப்பாடை போக்கிடு. பாடம் புகட்டுவோம். எதிரிக்கும் துரோகிக்கும் பாடம் புகட்டுவோம். அனைத்து கட்சி நகர செயலாளர்கள் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். சிறப்பான ஆட்சி. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இந்த சண்டான மோடி இந்த சிலிண்டர் நல்ல மாதிரி விலைய எரிச்சோம். அந்த விலைவெல்லாம் அப்பாற்பட்டு இந்த சிலிண்டர் மக்கள் அந்த அளவுக்கு சிலிண்டர் செல்போன் எப்படி இல்லையோ இன்னைக்கு சிலிண்டர் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் சங்கடப்பட்டு ஆட்சியில மோடி ஆட்சி சண்டான வந்தா. அதாவது அந்த கட்சி அதிமுக இன்னைக்கு 27 கட்டம்னா எடப்பாடி யாரு இன்னைக்கு பன்னீர்செல்வம் அங்க வந்துட்டாரு, வைத்திலிங்க வந்துட்டாரு. அத்தனை அனைத்து இந்திய அதிமுக தொண்டரும் திமுக கழகத்துல நன்றி கட்ட நாய. உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு உருவத்தோட தான் இருக்க, ஆட்களும் தலைமை கிடையாது. இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு இனிமையா இருந்து எல்லா சமுதாயத்துக்கும் உள்ளத்தை படைத்த நல்ல உள்ளம் படைத்த இந்த சிலிண்டரை கண்டித்து விலைவாசி இன்னைக்கு ஒரு பேப்பர்ல இருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் என்டிஏ அமைப்பு கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். என்னாச்சு? தமிழ்நாட்டிற்கான திட்டம் என்னாச்சு? வரவில்லை. குடிநீர் நிதி வரவில்லை. எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மோடி அரசை கண்டிக்கின்றோம். மக்களை அலைய விடும் மோடி அரசை கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்யும் மோடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த இனிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று வீரநல்லூர் பேரகழகத்தினுடைய செயலாளர் தம்பி சுப்பையா அவர்களையும் மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து கட்சி நண்பர்களையும் வருக என வரவேற்று, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு அப்பட்டமான ஒரு பொய் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் ஒரு கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி தான், சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்றாரு.
மரியாதைக்குரிய நயினாநாயகன் அவர்கள் ஒரு லாரி நிறைய வீரநூலருக்கு சிலிண்டர் தந்து உதவுமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு நன்றி உரை ஆற்றுவதற்காக வீரநல்லூர் விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் நண்பர் சுபாஷ் அவர்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர பேரூர் கழக செயலாளர் பி சுப்பையா தலைமையில் மதசார்பற்ற கூட்டணியின் அனைத்து தலைவர்கள் மற்றும் கூட்டணியின் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.